அடுத்து பாடம் 5. பாடம் 5 जाने लगना. துவங்கு. To begin. एक घड़ी कभी कभी रुक जाती है. फिर अचानक चलने लगती है. पुरियुदा? एक घड़ी कभी कभी रुक जाती है, फिर अचानक चलने लगती है. ஸோ இந்த चलने लगना जाने लगना அதான் இதனுடைய அர்த்தம். இந்த கடிகாரம் எப்பொழுதாவது நின்று விடுகின்றது. பின்பு உடனே ஓட ஆரம்பிக்கின்றது. புரியுதா? இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எழுதிக்கங்க. हम सोमवार से कसरत பயிற்சி एक्सरसाइज करने लगेंगे. நாம் திங்கட்கிழமையிலிருந்து உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிப்போம். புரியுதா? ஸோ இந்த ஜானே லக்னா அப்படிங்கிறதுக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. இது எப்படி என்னங்கிறத நீங்கள் பார்த்துங்க. இது எந்த பாடத்தை விட்டு போகக்கூடாதுக்காக தான் ஒன்று 2 எக்ஸாம்பிளை இதில் எழுதி போடுறோம். அடுத்து பாடம் 6. பாடம் 3ல் பாடம் 6 ஜானே தேனா. விட்டுவிடு. To let one go. वह बीमार है, उसे आराम करने दो.
அவன் சுகவீனமாய் இருக்கிறான். அவனை ஓய்வு எடுக்க விடு. वो बीमार है, उसे आराम करने दो டு லெட் ஒன் கோ. அவன் சுகவீனமாக இருக்கிறான், அவனை ஓய்வு எடுக்க விடு அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். मच्छरों ने रात भर मुझे सोने नहीं दिया. मच्छरों ने, मच्छरना मस्किटोस, கொசு. मच्छरों ने रात भर मुझे सोने नहीं दिया. கொசுக்கள் இரவு முழுவதும் என்னை தூங்க விடவில்லை. புரியுதா? கொசுக்கள் இரவு முழுதும் என்னை தூங்க விடவில்லை. சோனே நஹி தியா. புரிஞ்சுதா? ஸோ இதில் இன்னும் ஒன்று எக்ஸாம்பிள்லாம் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து படித்து புரிஞ்சுக்கங்க. அடுத்து லெசன் நம்பர் 7. जाते समय போகும் பொழுது while going मैं रोज अखबार पढ़ता हूँ. मैं रोज अखबार पढ़ता हूँ. மீனிங் என்ன? நான் தினமும் செய்தித்தாள் படிக்கிறேன். இது சாதாரண சென்டென்ஸ் தான். இதுக்கு அடுத்த வாக்கியம்தான் अखबार पढ़ते समय मैं चाय पीता हूँ. अखबार पढ़ते समय मैं चाय पीता हूँ. புரியுதா? அப்போ தினசரி பேப்பர் படிக்கும் பொழுது நான் தேநீர் குடிக்கிறேன்.
புரியுதா? अखबार पढ़ते समय मैं चाय पीता हूँ. while reading the newspaper I drink tea. இதுதான் அதனுடைய ஆங்கிலத்தில். அடுத்த ஒரு एग्जाम्पल स्ट्रेट अवे. मैं सोते समय सपना देखता हूँ. புரியுதா? मैं सोते समय सपना देखता हूँ. இந்த மாதிரி சமயம் சொல்லிட்டு அநேக எக்ஸாம்பிள் இருக்குது. அடுத்து லெசன் நம்பர் 8. இதில் சக்னா என்ன அர்த்தம்? முடியும். मैं ये काम कर सकता हूँ, அந்த வேலையை செய்ய முடியும். அந்த மாதிரி உள்ளதை இப்போ பார்ப்போம். பாடம் 8 சக்னா. முடியும். मैं हिंदी पढ़ सकता हूँ. कमला हिंदी में गा सकती है. புரியுதா? கமலா தமிழ் அர்த்தத்தை சொல்ல விட்டேன் பார்த்தீங்களா? मैं हिंदी पढ़ सकता हूँ என்ன அர்த்தம்? நான் ஹிந்தி படிக்க முடியும். நான் ஹிந்தி படிக்க முடியும். ஐ கேன் ரீட் ஹிந்தி. ரெண்டாவது சொன்னதுக்கு என்ன? கமலா हिंदी में गा सकती है. கமலா ஹிந்தியில் பாட முடியும். புரியுதா? वह हिंदी में पचास तक गिन सकेगा. वो 50 तक हिंदी में 50 तक गिन सकेगा. அவன் ஹிந்தியில் 50 வரை எண்ண முடியும். வரை எண்ண முடியும். பாடம் 3 முடிஞ்சது. அடுத்து பாடம் 4ல் 250 சென்டென்சஸ் இருக்குது. ரொம்ப ஸ்மால் சென்டென்சஸ். அது ஒன்று ஒன்றா நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நான் இங்கே ஒரு சில வாக்கியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பின்பு நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி அதை படித்து முழுவதையும் தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு முன்பு சாப்டர் 6ல் சில காரியங்கள் இருக்குது. அதை நான் என்னங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். பாகம் 6 கடைசி பகுதி
அதில் கிளாசிஃபைட் டிக்ஷனரின்னு இருக்குது. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை ஒன்று ஒன்றா நீங்கள் தான் பொறுமையாக உட்காந்து படிக்கணும். அதெல்லாம் இங்கே போர்டில் எழுதி போட்டு விளக்கம் சொல்கிற அளவுக்கு இல்லை. அதில் ஒரு பகுதி மாற்றம் இப்போ கொஞ்சம் நேரம் நான் உங்களை நடத்துகிறேன். அதாவது ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ். பாக்கி இதில் என்னென்ன இருக்குதுன்னா நியூமரல்ஸ், நம்பர்ஸ், எண் வரிசை, ஆர்டினல்ஸ், ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த் இப்படி வரும் இல்லையா, அது. அடுத்து ஆப்போசிட் வேர்ட்ஸ். அடுத்து பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, உடலின் உறுப்புகள், வெஜிடபிள்ஸ் காய்கறிகள், ஃப்ளவர்ஸ் பூக்கள், ஃப்ரூட்ஸ் பழங்கள், வெதர் பருவங்கள், டைரக்ஷன் திசைகள், அனிமல்ஸ் மிருகங்கள், ரிலேஷன்ஷிப் உறவு பெயர்கள், உயிரில்லாத பெயர் சொல்லுன்னு ஒரு லிஸ்ட், ஆண்பால் பெண்பால். அடுத்து வச்சன், எண், நம்பர், இவ்வளவு இருக்குது. இதை நீங்கள் ஒன்று ஒன்றா புக்கை வாங்கி புரட்டி படித்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க.